ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளாக நான் ரெண்ட் ஹவுஸில் தான் தங்கியிருந்தேன். இப்போது நான் ஓன் ஹவுஸ்க்கே வந்துட்டேன். ரெண்ட் ஹவுஸில் கொடுத்து அங்கே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால ஒரு மாதிரி இருக்குது. அதனால் ஓன் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. பாருங்கள், இங்கே தேக்க மரம், இதெல்லாம் கருணக்கிழங்கு செடி. இதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணும்போது பார்க்கலாம். கருணக்கிழங்கு செடி முளைஞ்சிருச்சு, ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. அப்புறம் இங்கே பாருங்களேன், இது வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கும் இந்த கொய்யாக்காய். நேற்று தான் ஒன்று பறித்தேன். சரி, அடுத்த தடவை பறிக்கும்போது காமிக்கிறேன். அதோட பெனிஃபிட்ஸையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இது பாருங்கள், முருங்கை மரம், முருங்கை செடி. இதோட பெனிஃபிட்ஸையும் நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். அப்புறம் இது வெத்தலை வள்ளிக்கிழங்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட செடி. அப்புறம் தேக்க மரம், லெமன் வச்சுருக்காங்க, எலுமிச்சை மரம். அப்புறம் அந்த லெமன் வந்துட்டு இங்கே லோக்கலில் கேட்குறவங்களுக்குலாம் சேல் பண்ணுவாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் ஊறுகாய் போட்டு சேல் பண்ணுறாங்க. இங்கே லோக்கலில் டீ கடை அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், தேக்க மரம் இப்போ தான் இது வச்சு 6 மந்த்து 7 மந்த்து தான் ஆகுது. நல்லா வளர்ந்துருக்கு. 1-2 பட்டு போச்சு, திருப்பி போட்டிருக்காங்க. அதிலே பலாமரம் வச்சுருக்காங்க. இது பட்டு போன தேக்கு மரத்தை எடுத்துகிட்டு வேறு வச்சுருக்காங்க. இதுவும் பலாமரம் தான் இதுவும். அப்புறம் இதோ ஒரு பலாமரம் எல்லாம் கன்று வச்சுருக்காங்க. மரம் இல்லை, கன்று. இது எள்ளு வந்து புடைச்சாங்க பாருங்களா, அந்த எள்ளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த எள்ளெல்லாம் முளைஞ்சிருக்கு. அப்புறம் அது வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, அந்த பூலாம் வந்துட்டு வேலைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நல்ல வேலை. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது சாப்பிட்லாம். இதுவே எல்லோ கலரில் இருந்தால் சாப்பிடக்கூடாது, அதான் நாய் வேலை சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொத்தி வச்சுருக்காங்க, மழைக்கு முன்னாடி கொத்திகிட்ருக்காங்க. இது மழைன்றதுனால இது விட்டுட்டாங்க. இனிமே தான் இதை கொத்தி எடுக்கணும். இந்த லாஸ்ட்டாக அந்த மூங்கில் கழி இருக்குது இல்லைங்களா, அதோட முடியுது. அப்புறம் மரவள்ளி கிழங்கு செடியும் நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதோ காமிக்கிறேன். அங்கே ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது. இதை நோண்டி பார்க்கணும். நோண்டுனா கிழங்கு இருக்கும், கண்டிப்பாகவே இருக்கும். இதை நோண்ட சொல்லணும். பாப்பா காலேஜில் ஹாஸ்டலில் இருக்கா. அவள் வந்ததுக்கப்புறம் நோண்டா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவரைக்காய் செடியெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் அவங்களாம் முளைஞ்சி மேலே வரலை. இங்கே பாருங்கள், இதுலேருந்து நேற்று கலவைக்கீரைன்னு சொல்லிட்டு ஒரு 13 வெரைட்டிஸ் ஆஃப் கீரையை நேற்று பறித்து இன்றைக்கி கலவைக்கீரை செஞ்சேன். என்னென்ன 13 வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு, நான் 13க்கு மேலே இருக்கும். அது என்னென்னு எனக்கு நிறைய கீரை. இது மமுத பூண்டு, இதுக்கெலாம் ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். மமுத பூண்டு, அப்புறம் தெய்யக்கீரை, பண்ணைக்கீரை, வேலைக்கீரை, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ரவுண்டு துளசியுமே அதில் போட்டேன். துளசி, அப்புறம் இந்த சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்க. என்ன ஊரில், அடுத்த ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சிலோன் கீரை, அப்புறம் மணத்தக்காளி கீரை, அப்புறம் முடக்கு அத்தான் கீரை. அப்புறம் பாருங்களேன், நான் இது போடலை, இது காமிக்கிறேன். மிளகா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிளகா. இது குட்டி குட்டியாக தான் இருக்கும், இது பெருசாகவே ஆகாது. இது நான் அதாவது பழுத்தது ஒன்று காமிக்கிறேன். இதுக்கு மேலே பெருசாகாது. அப்புறம் இந்த மாதிரி இந்த குப்பைமேனி, அப்புறம் இது கோவக்கீரை, இதோ இந்த கீரை. இது பேர் என்னன்னு தெரியல, அது பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி சேர்த்து ஒரு 13 வெரைட்டிஸ் 13 to 15 வெரைட்டிஸ் வந்துச்சு. முசு தழை எல்லாம் சேர்த்து. அதுதான் இன்றைக்கி கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது நான் அந்த மிளகா பழம் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே இந்த மிளகா வளராது. இதுதான் இதோடைய பழம். இது சின்ன மிளகாயில் அதாவது ஒழுங்காக வளரலை, கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது. இதுதான் ஃபைனல். இதுக்கு மேலே இது வளராது. இப்படி தான் இருக்கும் இதோடைய பழம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வ்ளாக் பார்த்தோம். நாம் நெக்ஸ்ட்டு ஒரு செடிக்கான பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? எங்கள் வீட்டு தோட்டம் எப்படி இருக்குன்னு முடிஞ்சால் உங்களுக்கு பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.